கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி அவங்களுடைய நெக்ஸ்ட் கேமை பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக விளையாட போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாமே சாதகமாக நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னோம். சாதகமாக நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது இல்லை. அது வந்துட்டு ஆர்சிபி கையில் தான் இருக்குது, எப்படி நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கேமையுமே ஜெயிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எதை பற்றியும் ஃபீல் பண்ணக்கூடாது. நெட் ரன் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸில் போயிருங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ நெட் ரன் ரேட் பற்றி கவலையே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே மைனஸில் தான் இருக்காங்க. சிஎஸ்கே மட்டும்தான் அந்த டாப் 5 பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பாசிட்டிவாகவும், சிஎஸ்கேவும் கேகேஆர் மட்டும் தான் ஒரு நல்ல நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. ஸோ மற்ற எல்லா டீமும் ஓரளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து ஆர்சிபியும் பிளஸ்ல வரக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிற மேட்சஸ் எல்லாம் இவங்க விளையாடணும், இவங்க தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருந்தாலும் ஸோ ஆர்சிபிக்கு சாதகமாக மும்பை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹைதராபாத்தை வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க. ஹைதராபாத் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்படியே 7-8 அப்படிங்கிற மாதிரி அந்த 8 வின்ல போயிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் கேம்ல பஞ்சாப் கிங்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஸோ எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. அதாவது நீங்க ஒரு 250, 260ன்னு சொல்லி டார்கெட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு ஈஸியா சேஸ் பண்றாங்க. ஆனா ஒரு 170, 180 அவங்களால சேஸ் பண்ண முடியலன்னு அப்படின்னா அந்த டார்கெட் அவ்வளோ இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட் செட் ஒன்லி ஒன் ஹிட்டிங் தான். கிடைக்கிற பாலெல்லாம் தூக்கி வெளியில வீசு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹிட்டிங் ஆடுறாங்க. அதனால தான் இந்த பஞ்சாப் கிங்ஸ் அந்த கேமை வந்துட்டு வின் பண்ணாங்க. இதுவே 160, 170னா இப்போ நம்ம கட்ட போட்டு ஆடணுமா, இல்ல விக்கெட் விட்டுட்டோம்னா எங்கேயாவது தூக்கி அடிச்சு கேட்ச் விட்டுட்டோமா அப்படின்னா பின்னாடி வரவன் நின்று அடிப்பானா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு நிறைய வரதுனாலேயே யோசிச்சு அவுட் ஆயிடுறாங்க. சிஎஸ்கே டெரிஃபிக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. 167 தான் அடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் பவுலிங் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. அவங்க கிட்ட பத்திரனா இல்லை, அது மட்டும் இல்லாமல் தீபக் சகர் இல்லை, இவங்கெல்லாம் யாருமே இல்லாமல் சாண்டரை வச்சு ஓப்பன் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸை வச்சு சும்மா உருட்டி தள்ளினாங்கன்னு சொன்னோம். அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஜானி பேஸ்டோ அண்ட் பிரச்சனை சிங் அவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக வந்துட்டு தடுமாறினதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே அவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனை ப்ரெஷர் போடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி சிக்கர் தவான் ஃபிட்டான்னு தெரியலைங்க. மேபி அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா ஸோ ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பெருசா கேம்ஸ் விளாடல. ஸோ இந்த ஒரு கேம் வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சீக்கிரம் அவுட் ஆகலாம். ஸோ அது வந்துட்டு சர்ப்ரைஸ் என்ட்ரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க இல்லாத பட்சத்தில் ஸோ பிரப்சிம்ரான் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜானி பஸ்டோ 2 பேர் தான் வந்துட்டு ஓப்பனிங் இறங்க போறாங்க. அவங்களுடைய பலமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தூக்கிட்டா நடுவில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடையவே கிடையாது. சசாங் சிங் அண்ட் ஆசுதோஷ் சர்மா இவங்க 2 பேர் வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 3 பேட்ஸ்மேன்ஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. ஸோ ஆசுதோஷ் அண்ட் சசாங் 2 பேருமே காட்டா மாதிரி அடிப்பாங்க. பவர் ஹிட்டர்ஸ் இது எல்லாமே தெரியும். அவங்களுக்கு செப்பரேட் பிளான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ பாடி லைன்ல ஷார்ட் பால் போட்டு அப்படின்னா கொடை கிளம்பி மூக்கு மேல ராஜா ஆகி அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் பஞ்சாப் கிங்ஸோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்க போது. ஆர்சிபி அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ண வேண்டாம். சிராஜை வச்சு ஸ்ட்ரெயிட்டா பவுன்சர்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் பால் நீங்க போடலாம். ஸோ அதை தொடர்ந்து ஆரம்பத்தில் ஸ்பின்னர்ஸை வச்சு ஜானி பேஸ்டோ அண்ட் பிரப்சிம்ரானை தூக்கிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெருசா பேட்டிங் யூனிட் கிடையாது. ஸோ இதுலயே அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரபாடா இந்த சீசன் பெருசா பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. ஹர்தீப் சிங் வந்துட்டு நல்லா பண்றாரு. ஆனா விக்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமா விழுகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பயங்கர எக்ஸ்பென்சிவா போறாரு அப்படிங்கிறத வந்துட்டு இங்க பார்க்க முடியுது. அதை தாண்டி 2 ஸ்பின்னர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ராகுல் சகர் ஆகட்டும் அண்ட் ஹர்ப்ரீத் பார் அவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆர்சிபியோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இவ்வளவுதாங்க. பெருசாலாம் வந்துட்டு அவங்க யோசிச்சு போக மாட்டாங்க. 2 ஸ்பின்னர்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தூக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் விழுகும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பவர் பிளேக்குள்ளேயே வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் ரொம்ப நேரம் ஆட மாட்டாங்க. ஒரு 30-35 அப்படிங்கும் போது ஸோ அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் பிளானை வந்துட்டு சிம்பிளா வச்சுக்குவாங்க ஆர்சிபி. ஸோ பஞ்சாப் கிங்ஸை வின் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த கேம் அப்படிங்கிறது ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேவை 18ஆம் தேதி மீட் பண்ற வரைக்கும் ஸோ பெருசா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஈஸி டார்கெட்டாக தான் பார்ப்பாங்க. பட் ஈஸியாகவும் அவங்களுக்கு அதை கருதிட முடியாது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 60-70 அடிச்சிட்டாங்கன்னா அசால்ட்டா 190 அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ பேட்டிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடும்போது வில் ஜாக்ஸ் அண்ட் மேக்ஸ்வெல் பயங்கரமா தடுமாறி இருக்காருங்க ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா. அண்ட் விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருக்காரு சேசிங்ல. பட் இருந்தாலும் ஓப்பனிங் இனிஷியல் பவர் பிளேக்குள்ளேயே 2 ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க அப்படின்னா மேபி ஃபேப் டூ பிளஸி கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபியோட பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பெரிய டார்கெட் இல்லைங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா கொஞ்சம் ஈஸி டீமாவே இருந்தாலும் ஸோ அதே மாதிரி விளையாடணும். இதே சேசிங் மாட்டிருச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் எக்ஸ்ட்ரானரி, அவங்களுடைய டெப்த் பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட 8, 9 பேர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதார், மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன், லோம்ரோர், அனுஜ் ராவத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நடுவில் டிகே வேற ஃபினிஷர்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சேசிங் கிடைச்சாலும் மச் பெட்டர் தான். ஸோ ஆர்சிபி எந்த அளவுக்கு வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் ஆப்வியஸா ஆர்சிபிக்கு 60%, அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸுக்கு 40% கொடுப்பேன். ஸோ நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றியும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.